ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேலமில் விஜயனோட எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்பீச் மாசான்ஸில் அது எஸ்பெஷலி அந்த மாடுலேஷன் உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 2021 வந்தப்போவே பண்ணியிருக்கலாம். அப்போ பண்ணாமல் 4 வருஷம் 4.25 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ மக்களோட கஷ்டம் என்னென்னு தெரியறதுக்காக வராங்க. அண்ட் அடுத்ததாக அந்த 5000 ரூபா கொடுத்தாங்க தெரியுமா இப்போ லேடிஸ்க்கெலாம், சூப்பராக சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். வாங்கிக்கோங்க, ஏன்னா அது எல்லாமே அவனுங்க பணம் கிடையாது, நம்மளோட பணம் தான் அப்படின்றத. கருப்பு பணம் தான் இப்போ எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, நம்ம பணத்தையே கொடுக்குறாங்க, வாங்கிக்கோங்க. ஆனால் அவங்க செவிலில் ஊதுற மாதிரி விசில் ஊதுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். இன்டைரக்டாக செவிலில் அரைங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அழகாக இருந்துச்சு அது பார்க்குறப்போ. அதுக்கப்புறம் அந்த ஒரு வீடியோ பார்த்துருப்போம் நம்ம, ஒரு அம்மா கிட்ட யாருக்கு ஓட் போட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற சின்ன பசங்க சொல்லுவாங்க கரெக்டாக, மாமா விஜய்னு சொல்லுமா விஜய்னு சொல்லுமான்ட்டு. ஸோ அது அழகாக ஒரு நெட்டெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக தான் சொல்லியிருக்கார். ஒரு வீட்டில் ஒரு விஜய் இல்லை, 2 விஜய் இல்லை, நிறைய விஜய்ங்க இருக்காங்க. கண்டிப்பாக எலெக்ஷனில் ஒரு டஃப் இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். அண்ட் எஸ்ஓபிக்கு சூப்பராக ஒரு இது சொல்லிட்டு போயிட்டார். எஸ்ஓபின்னா என்ன, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். பட் இங்கே இவருக்கு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது வெளியே வர்றதுக்கு விஜயனாக, அதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அண்ட் இவங்க இந்த இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நாங்கள் தான் மக்களுக்கு என்ன நீடோ அதுதான் பண்ணுவோம் கரெக்டாக. அதுதான் ஒரு நல்ல கவர்மெண்ட்டுக்கு ஒரு சிம்பிள்னே சொல்லலாம். ஏன்னா நீ ஃப்ரீயாக இது பண்ணுற அது பண்ணுறன்றது இல்லை, என்ன அவங்களுக்கு என்ன வேணுமோ அது பண்ணுறது தான் ஒரு நல்ல கவர்மெண்ட்டுக்கான ஒரு பவர். ஸோ எல்லாமே சூப்பராக பேசியிருந்தார். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?